கேவலம் சில வியூஸ்க்காகவும், சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஏத்தணுன்றதுக்காகவும், அதில மானிடைஸ் ஆகி வர பணத்துக்காகவும், எவ்வளவு கேவலமா, இவ்வளவு சீப்பா வந்துட்டு வீடியோ போட்டுறாங்கன்னு இன்றைக்கி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஆடிஷன் வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சரண் ராஜாவை பற்றி ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு தம்ப்நெயில் பார்த்தேன். பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு இது ஒரு ஃபேக்கான நியூஸ் தான் அப்படின்னு. ஸோ அந்த சேனலை கிளிக் பண்ணி என்ன இது எப்படி வீடியோ போடுறாங்க அப்படின்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் இதே மாதிரி தான். எல்லாமே வந்து கெட்ட செய்தி தான். எல்லாமே செலிப்ரிட்டிஸை பற்றி பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க, இல்லை வந்து அவங்களுக்கு 2வது திருமணம் ஆகிடுச்சு, இல்லை விவாகரத்து ஆகிடுச்சு, இவங்க அவங்களோட தொடர்பு, அவங்க இவங்களோட தொடர்பு, ரொம்பவே மோசமான கண்டென்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து சொல்லவே விவரிக்கவே முடியாதது. இதை வந்து எப்படி அவங்க இவ்வளோ தைரியமாக பண்ணுறாங்க, ஜஸ்ட்டு பணத்துக்காக எவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணுறாங்கிறத என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. நீங்கள் நிறையா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லட்சக்கணக்கில் வியூஸ் போயிருக்கு. இது எப்படி வந்துட்டு இதை அலோவ் பண்ணுறாங்க, இது யாரும் கேட்குறது இல்லையா, இல்லை ரிப்போர்ட் பண்ணால் எதுவுமே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்களா என்னன்னு தெரில. இவ்வளோ கேவலமாக வியூஸ்க்காக நான் சொல்லவே விரும்பலை. எல்லா நடிகைகள் எல்லாரை பற்றியும் அவ்வளோ கேவலமாக போட்டிருக்கானுங்க. எல்லாமே இறந்துட்டு தான் போட்டிருக்கானுங்க. எனக்கு எப்படி இது நடக்குதுன்னு தெரில. இந்த சேனல் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கள். நானும் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆக்ஷன் எடுக்கணும், அவ்வளோதான்.